பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவுக்கு வந்து தண்ணி வச்சுருக்குறேங்க, கொதிச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்கு பாத்திரம். இதில் ஒரு குண்டா தண்ணி ஊற்றிருக்குது. தண்ணியில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டிருக்குது. தண்ணி கொதிக்கிட்டோம், மாவு கொட்டி கிளறிக்கலாம். பாருங்கள், மாவு கொட்டி வச்சு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பத்தலினா ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 1/2 கிலோ மாவு போட்டிருக்குறோம். அரை கிலோ மாவுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி கணக்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணி 3/4 லிட்டர் வச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மறுக்கா தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப இதாக போயிடும். சுடுதண்ணி கொதிக்க வச்சு மாவு எவ்வளோ தேவையோ நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டு அந்த மாவில் ஊற்றி சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தனியாக கொதிக்க வச்சு கூட ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, சூடாகட்டும், பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சுருந்து பிசைஞ்சோம்னா பஞ்சாட்டம் நல்லா வரும். கையில் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம புழிஞ்சு விட முடியும். மாவு வந்து இட்லி தட்டு, நாங்கள் இட்லி குண்டாவில் தாங்க வைக்கிறோம். புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தட்டில் துணி போட்டு வச்சுருக்கு, புழிஞ்சிக்கலாம். மாவு வந்து இடியாப்பத்தில் போட்டுக்கலாம். மாவு புழிஞ்சு விட்டுக்கலாம் தட்டுக்கு. ரெண்டு தட்டுலையும் அதே மாதிரி மாவு புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 தட்டுலையும் வழியே சுற்றி வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு, கொதிச்சிருச்சு, அதில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். வேகட்டுங்க. இடியாப்பம் செஞ்சுட்டு இதுக்கு இடியாப்பத்துக்கு வந்து சைடில் வந்து சிக்கன் கிரேவி இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், பூ மாதிரி இடியாப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, பழம், சர்க்கரை. இதுக்கு வந்து தேங்காய் பாலும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தேங்காய் பால் செய்யல, சிக்கன் குழம்பு வச்சதுனால. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படியே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பாருங்க, பூ மாதிரி இடியாப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, பழம், சர்க்கரை. இதுக்கு வந்து தேங்காய் பாலும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தேங்காய் பால் செய்யல, சிக்கன் குழம்பு வச்சதுனால. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படியே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.